ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் வத்தல் ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடாகணும். லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தவரங்காவை இதில் நம்ம போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். இப்போ லைட்டாக கொதி வரும்போது அதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்துடுச்சு. ஸோ 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது அப்படியே 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஆயில் போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. இப்போ நம்ம ஹேர் ஃப்ரையரை ஒரு 180 டெம்பரேச்சருக்கு வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி விட்டுருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடுறீங்க ப்ளீஸ். கொத்தவரங்காவை இதில் வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டே வச்சுருங்க. வச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 170ல் ஒரு 6 மினிட்ஸ் கொடுத்துடலாம். இந்த கொத்தவரங்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 4 டேஸ் வரைக்கும் இருக்குங்க கிறிஸ்பியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது இப்படி இருக்குது, வெந்திருக்கு பாதியாக. இப்போ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 160ல் ஒரு 8 மினிட்ஸ் வச்சிடலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகும்போது நடுவில் ஒரு தடவை ஷேக் பண்ணி வச்சிடணும். நல்லா கிறிஸ்பி ஆகிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, நல்லா வந்துடுச்சு. கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.